லைட் என்ன? இப்ப இந்த லைட்னு சொல்றோமா, அந்த லைட் என்ன? மத்தேயு 1:21. சொல்லுங்க, மனப்பாடமா சொல்லுங்க. பரவாயில்ல, பைபிளை பார்த்தே சொல்லுங்க. பைபிளை பார்த்தே மனப்பாடமா சொல்லுங்க. வாசிங்க, யாராவது சத்தம் வாசிங்க. ஜனங்களின் பாவங்களை நீக்கி. இது ரொம்ப முக்கியமான வசனம். தினந்தோறும் தியானிக்க வேண்டிய வசனம். எப்பொழுது நீங்கள் சோகமா இருக்கிறீங்களோ, துக்கமா இருக்கிறீங்களோ, போராட்டமா இருக்கிறீங்களோ, தேவைகள் ஏதாவது ஒண்ணு இருக்குதா, அப்ப என்ன பண்ணணும்? பாவங்களை தீர்க்கிறவர் வந்திருக்கிறார். பாவங்களை தீர்க்கிறவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படின்னு ஒரே ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்துவார்? உடனே என்ன ஞாபகம் வரும்? பாவத்தின் சம்பளமாகிய எந்த காரியமும் உன் வாழ்க்கையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது உடனே ஞாபகம். பாவத்தின் விளைவாகிய தலைவலி, பாவத்தின் விளைவாகிய கால்வலி, பாவத்தின் விளைவாகிய வறுமை, பாவத்தின் விளைவாகிய பொறாமை எதுவுமே வாழ்க்கையில் இருக்கணுங்களா? அவசியம் இல்லைங்கிறது ஞாபகம். உடனே எழுந்து என்ன பண்ணுவீங்க? இயேசுவின் நாமத்துல இது என் வாழ்க்கையில இருக்கணும் அவசியம் இல்லை, வெளியே போ அப்படின்னு. வெளிச்சம் உதித்தது. ஏன்னா என்ன ஆயிடுச்சு? பாவத்தை சுமந்து தீர்த்தார். இப்போ இன்னொரு அருமையான விஷயம், இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட மகிமையானவர் அப்படிங்கிறதுக்கு அவருடைய வருகை, அவருடைய என்ட்ரன்ஸ்ல 2-3 சூப்பரான ஒரு 2-3 சம்பவங்கள் வச்சு பண்றாரு. இப்போ பெரியவர் யாராவது ஒருத்தர் வராருன்னா பெரிய காரியங்களை ஒண்ணு பண்ணுவாங்க இல்லையா? இப்போ பிரதம மந்திரி வந்தாருன்னா மாலை என்ன சைஸ்ல இருக்கும்? போகும்போது 150 ரூபா சாவுக்கு போடுற மாலையை வாங்கிட்டு போங்களா, இல்ல எப்படி இருக்கும்? போ ஒரு முளை மல்லி வச்சுக்க, ஒரு முளை மல்லி போ, உனக்கெல்லாம் 100 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண சொல்லுமா? அரசாங்கம் விரிக்கணும், சிகப்பு தாம்பலம், இந்த இது கார்பெட்டு, அது பேருது கம்பளம் தாம்பலம், ஆமா தாம்பல தட்டுல ஏதாவது ஆப்பிள் கீப்பிள் வைக்கணும் இல்லையா? ஏதாவது ஒன்று பண்ணணும், கம்பளமும் விரிக்கணும் தாம்பலம். ஆக பெருசா என்ன பண்ணணும்? இப்ப இயேசு வரும்போது ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம், இந்த வாரம் டங் செஷன்ல பேசிட்டு இருந்தேன் இதை பத்தி. லூக்கா 2:35 படிங்களேன். 25 ஸ்டார்ட் பண்ணுங்க. லூக்கா 2.